நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரியான க்ளோயிங் எஃபெக்ட்ஸ். இப்போ உங்கள் பிராண்டிங்க்கு என்ன இது இருக்கோ அதுக்கு இந்த மாதிரியான க்ளோயிங் எஃபெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து மேனுவல் மெத்தட். ஸோ மேனுவலாக இருக்கிற எஃபெக்ட்ஸ் எல்லாமே ப்ரீமியர் ப்ரோவில் இருக்கிற மேனுவல் ஃப்ரீ எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒன்று பண்ணுவோம். இன்னொன்று எங்கிட்ட ப்ளகின்ஸ் ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு 2 கிளிக்லேயே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ 2 மெத்தட் இருக்குது. ஸோ அந்த ப்ளகின் எப்படி இது பண்ணணும், எங்கேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், இல்லைனா இடையில சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், மேனுவல் ஃபஸ்ட்டு கற்று வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த எஃபெக்டோட வேறு எஃபெக்ட் ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் 2 கம்பைன் பண்ணி புது எஃபெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். வெறும் ப்ளகின்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா இல்லை ப்ரீசெட் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக க்ளோ ஆக முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேனுவல் மெத்தட்ஸ் மட்டும் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இடையில வந்து உங்களுக்கு வந்து ப்ரீசெட்ஸு ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இது பண்ணுறது, இதே எஃபெக்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இப்போது இதுதான் சோர்ஸ். இந்த வீடியோவை தான் நான் சோர்ஸாக எடுத்துக்கிறேன். இதில் எப்படி இங்கே கார் இருக்கோ அந்த மாதிரி இதில் வந்து இந்த கையும் வாட்சும். ஓகேவா? மற்ற வீடியோவில் இதுதான் தெரியுது. ஸோ அதனால் இது பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய ஸ்டெப்ஸ் என்னென்னா, இந்த சோர்ஸை டபுள் ஆக்கி டூப்ளிகேட் பண்ணி மேலே ஒரு வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இதோட எட்ஜஸ், அதாவது இங்கே பாருங்கள், இது எல்லாமே எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த லைன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபைண்ட் எட்ஜஸ். நான் ஏன் ஒவ்வொன்றுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, அது என்ன பண்ணுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த எஃபெக்ட்ஸை வச்சு இந்த டூலை வச்சு வேறு ஏதாவது நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே மேலே இருக்கிற லேயரில் தான் நம்ம பண்ண போகிறோம். கீழே இருக்கிற சோர்ஸை நம்ம எதுவுமே டச்சே பண்ண போகிறதில்ல. ஓகேவா? இது மேலே இருக்கிறத பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நார்மல்லேருந்து ஸ்க்ரீனுக்கு நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபைண்ட் எட்ஜில் இன்வெர்ட் அப்படிங்கிற ஒரு இது கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸ் க்ரியேட் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் டிண்ட் அப்படிங்கிற ஒரு கலருக்கு ஒரு எஃபெக்ட்ஸ் டிண்ட் அப்படின்னு ஒன்று எடுக்க போகிறோம். அதில் மேப் ஒயிட் 2 அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு அதை இந்த கலரில் யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த கலர் வந்துச்சா? எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதில் வந்து பிளாக் லெவல் வந்து 0, இதுவும் 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இங்கே 0 வச்சுட்டு இங்கே வந்து ஒரு 200. ஓகே, இந்த மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, விஆர் க்ளோ அப்படிங்கிறத ஒன்று எடுத்துக்கிறோம். அட் த சேம் டைம் டர்புலண்ட் டிஸ்பிளேஸ் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி எஃபெக்ட் ஜிபியூ ஆக்சிலரேஷன் வந்துச்சுன்னா, இங்கே ஃபைலில் ப்ராஜெக்ட் செட்டிங்கில் ஜென்ரலில் இது மாற்றி வச்சுட்டா போது, இதை க்ரியேட் இங்கே நன்னு இருக்கும், இதை க்ரியேட் ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இது பண்ணால் ஓகே வந்துடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எனக்கு இது வரல, பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இன்னும் ஃபுல்லாக முடியல, இருங்க நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, விஆர் க்ளோவும் டர்புலண்ட் டிஸ்பிளேஸ் இதுக்கான வேல்யூ நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் கொடுக்குற அதே வேல்யூ நீங்கள் கொடுங்க, 20. ஸோ டர்புலண்ட் டிஸ்பிளேஸில் அமௌண்ட் வந்து 90, சைஸ் வந்து 20 கொடுக்கணும். அதுக்கப்புறம் விஆர் க்ளோவில் த்ரெஷ்ஹோல்டு வந்து 0.5 அப்படி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ரேடியஸ் வந்து 25 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் பிரைட்னஸ் 3 அப்படிங்கிறோம். ஜஸ்ட்டு ப்ரீ ரெண்டர் மாதிரி பண்ணிக்கிறேன். ஒருவேளை அதுலேயும் கூட இந்த எஃபெக்ட்ஸ் இதாகும், ரிமூவ் ஆகலாம். ஸோ அதுக்காக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, இல்லை ரிமூவ் ஆகலை. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா,
நெக்ஸ்ட்டு விஆரில் இங்கே 0.5 கொடுத்துட்டேன், 25 3. இங்கே வந்து சேச்சுரேஷன் 10 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? இந்த கலரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். கலருக்கு ஆல்ரெடி ஒரு இது கொடுத்துருக்கோம். இங்கே போயிட்டு மறுபடியும் இந்த கலரை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அந்த எஃபெக்ட் வந்துச்சு, ஆனால் ஒயிட்டில் வந்துருக்கு. ஆனால் நம்ம இந்த கலரில் கொடுக்கணும். ஓகேவா? எங்கிட்ட அந்த கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாதனால அந்த இது வரல. ஸோ இப்போ வந்து நான் என்னென்னா, இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இல்லைனாலும் எங்கிட்ட ஒரு ப்ரீசெட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரீசெட்ஸ் யூஸ் பண்ணி நான் எப்படி பண்ணுறேன்னு ஒரு 2 கிளிக்லேயே நான் இந்த எஃபெக்ட்ஸை கொண்டு வந்துடுவேன். ஸோ அது எப்படின்னா, ஜஸ்ட் போயிட்டு இங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் ப்ரீசெட்ஸ். அதில் நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட்ஸை இதாக ப்ரீசெட்ஸ் நீங்கள் இந்த ப்ரீசெட்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். ஓகே, போகிறோம்னா இந்த வீடியோவுக்கு நான் இது கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இதை எப்போ போல் இது டூப்ளிகேட் எடுத்துக்கிறோம். இங்கே மேலே இருக்கிற வீடியோஸ்க்கு தான் நம்ம இது கொடுக்க போகிறோம். ஸ்வைப்பிங் எட்ஜ் அதை எடுத்து நீங்கள் கொடுத்தோன்னா அந்த எட்ஜ் வந்துச்சு. ஓகேவா? இல்லை இதை நாம் ஏதாச்சும் அனிமேட் பண்ணணும். இது ஆல்ரெடி அனிமேட் ஆகிருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இவ்வளோ நேரம் இது பண்ணது எல்லாமே மேனுவல்ஸ். ஆனால் நீங்கள் மேனுவல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நீங்கள் இதில் எடிட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இவ்வளோ இது சொன்னேன். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ராக்ட், ஃபைண்ட் எட்ஜஸ், டிண்ட், டர்புலன்ஸ் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணமோ அதுதான் இருக்கும். ஸோ அதை கம்பைன் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக அந்த டைம் சேவ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த என்ன சொல்கிறது ப்ரீசெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ப்ரீசெட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட நாலேஜ் தெரியாது. ஸோ அதனால தான் இதை மேனுவலாக நான் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் ஒயிட் வேல்யூ, பிளாக் வேல்யூ இதைத்தான் அனிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது எனக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாதனால அந்த இதில் வரல. இப்போ உங்கள்கிட்ட கிராஃபிக்ஸ் கார்டு, நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் இது வந்து அந்த மேனுவலாகவே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் அப்படி இல்லைனாலும் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீசெட்ஸ்லேயும் அது ரிலேட்டடாக இருக்கும். அந்த வேல்யூஸ் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அங்கே யூஸ் பண்ணியிருக்கிற கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், அவ்வளோதான். தவிர மற்றபடி நான் சொன்ன வேல்யூஸோட ரிலேட்டபுளாக தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் மேனுவல் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இதை பற்றின ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஒரு 2-3 டைம் நீங்கள் ப்ளகின்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை என்ன சொல்கிறது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, உங்களோட இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த எஃபெக்டை வந்து மேனுவலாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா அதில் நீங்கள் மேனுவலாக ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எந்த வீடியோ இருந்தாலும் சரி, இப்போ நான் வேறு ஒரு வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன்னா இந்த வீடியோக்கு நான் அதே இதுதான் போட போகிறேன். டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன், ரெண்டையும் ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ் அதை கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ மேலே இருக்கிற வீடியோவுக்கு அந்த ஏஜ் போடுறேன். என்ன பண்ணுறோம்னா நார்மலில் இருக்கும். நம்ம இங்கே போயிட்டு எஃபெக்ட் கண்ட்ரி, இங்கே ஸ்க்ரீன் வச்சிட்டோம்னா இருக்கும். ஸோ இப்போ எதுக்கு வேணால் நம்ம கொடுக்கலாம்.